ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி டாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஜிடிபி. நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செக்டார்னா ரெண்டு செக்டார் இருக்குது. ஒன்று ஆர்கனைஸ் செக்டார், இன்னொன்று அன்ஆர்கனைஸ் செக்டார். முதல்ல நம்ம ஆர்கனைஸ் செக்டார் என்னென்னு பார்த்துடலாம். ஆர்கனைஸ் செக்டார்னா பில்லோட வாங்கி பில்லோட சேல் பண்ணுறது தான் ஆர்கனைஸ் செக்டார். அன்ஆர்கனைஸ் செக்டார்னா பில் இல்லாமல் வாங்கி பில் இல்லாமல் செல் பண்ணுறது. இல்லீகல்னு சொல்ல வரல. எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், இந்த மில்க் அதெல்லாம் பில் இல்லாமல் வாங்கி நான் பில் இல்லாமல் செல் பண்ணுறோம். அது வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார். ஒரு நாட்டோட ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதம் 1 lakh டர்ன் ஓவர் ஆயிருக்குன்னா நெக்ஸ்ட் மந்த் 1,25,000 டர்ன் ஓவர் ஆகுதுன்னா அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு அர்த்தம், நாட்டோட வளர்ச்சியும் இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு அர்த்தம். இதே 1 lakh கீழே டர்ன் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஜிடிபி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், அந்த நாட்டோட வளர்ச்சியும் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். See you in next video. Thank you.